வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருது. உடனே டாக்டர் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்துகிட்டு வெண்ணிலா கிட்ட வாக்குமூலம் கேட்குறாங்க. நான் வாக்குமூலம் குடுக்கணும்னா, நான் காவேரிய போய் பார்த்தாகணும். அவள இங்க வர சொல்லுங்க. அவகிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணிலா சொன்னதும் போலீஸ் வந்து காவேரிய ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. அதே மாதிரியே காவேரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு, "வெண்ணிலா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன பேசணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் வந்து என்கிட்ட வாக்குமூலம் கேட்டாங்க. ஆனா, நான் உன்கிட்ட பேசிட்டு தான் நான் வாக்குமூலம் தருவேன்னு சொன்னேன். அதனால தான் உன்ன வர சொல்லியிருக்கேன். இப்ப சொல்லு. விஜய் பிரிஞ்சு அவர மறந்து இருந்துருவல்ல, உண்மைதானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "சத்தியமா நான் வந்து உனக்கு விஜய் விட்டுக் குடுத்துர்றேன். இது வந்து என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கைய பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா, "என்ன சொல்ற காவேரி? நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "ஆமா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு விஜய் எனக்காக விட்டுக் குடுக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "விஜய் வந்து இப்ப ஜெயில்ல இருக்கிறாரு. அந்த நிலைமையில வந்து என்னால விஜய் பார்க்க முடியல. எப்ப நான் விஜய் கல்யாணம் பண்ணேனோ, அப்ப இருந்து விஜய்க்கு என்னால பெரிய பிரச்சனைலாம் வந்துகிட்டு இருக்கு. அவர விட்டுக் குடுத்துட்டேன்னா, அவருனாச்சும் நல்லா இருப்பாரு. அதனால தான் இந்த முடிவு எடுக்கிறேன். நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுனால தான் பசுபதி மறுபடியும் விஜய்க்கு தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்கான். பிரச்சனை மேல பிரச்சனை விஜய்க்கு உண்டாக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் விஜய் விட்டு விலகுனா தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். அப்படின்றனால தான் இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன். விஜய் ஜெயில்ல இருக்கிறத என்னால பார்த்துக்கவே முடியல. விஜய்க்கு எதிரா சாட்சி சொல்லி எல்லாரும் விஜய் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு நீ தான் வந்து போலீஸ் கிட்ட வாக்குமூலம் குடுக்கணும். அப்படி வாக்குமூலம் குடுத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் வெளில வந்துருவாரு. அப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன். உங்க லைஃப்ல நான் தலையிடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெளியில இருந்துகிட்டு, "காவேரி நீ யோசிச்சு முடிவெடு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நீ விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்தா தான் வந்து விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு" சொல்லிட்டு அழுதுகிட்டேவும் சொல்றாங்க. வெளியில போலீஸ் கிட்ட வாக்குமூலம் குடுத்துடுறாங்க. "நான் எதேர்ச்சியா தான் மாடியிலருந்து விழுந்தது. நான் தற்கொலை முயற்சி எதுவும் பண்ணல. அதுக்கு விஜயும் காரணம் கிடையாது. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல வாக்குமூலம் குடுத்துடுறாங்க. விஜயும் வெளியில வந்துடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.